ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு பிள்ளையே, இந்த வியாழக்கிழமை நல்ல நாள்ல நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து நீ சற்றும் எதிர்பாராத வகையில உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாத்தி தர்றதுக்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்தேன். அது மட்டுமல்ல, இந்த வியாழன் நாளின் மகத்துவத்தையும் இந்த நல்ல நாளில் நான் செய்ய போகும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நிரூபிச்சு காட்ட போறேன். இன்று மாலை நேரம் வருவதற்குள்ளாகவே நான் என்னென்னலாம் உன் வாழ்க்கையில செய்ய போறேன், என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய அற்புதம் என்னன்றத நீ உணரப் போகிறாய் என் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இது பொதுவா நடந்திருக்கும். அதாவது சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில மனசுல இருக்கதையெல்லாம் வெளியே சொல்லவும் முடியாம, கதறி அழுகவும் முடியாம, கண்ணீர் அத்தனத்தையும் அடக்கிக்கிட்டு கலங்கியபடி மனசுக்குள்ள வருத்தத்தோடு நீ வீதியில் நடந்து சென்றிருப்பாய்தானே. அப்படிப்பட்ட நாள் இனிமே உன் வாழ்க்கையில வராத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போறேன். நீ என்னதான் உறவுகளுக்காக விட்டு கொடுத்து அனுசரிச்சு பார்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க உன்னை மூணாவது ஆளா விருந்தாளியா வேறு யாரோ போல நினைக்க தான் செய்வாங்க. அந்த தருணத்தில் நம்ம பேசாம நமக்காகவே வாழ்ந்திருக்கலாமோ, இப்படி எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நம்ம கஷ்டப்படுறதுக்கு பதிலா சுயநலத்தோடு வாழ்ந்திருக்கலாமோங்கிற விரக்தியை உன்னுடைய உறவுகளை உனக்குள் புகுத்துவார்கள். ஆனா நீ அதற்காக வருந்தாதே என் செல்லமே. நீ செஞ்ச நன்மைகளையும் நீ செஞ்ச உதவிகளையும் மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனா அதற்கான நன்மைகளை கொடுக்க நான் மறக்கவே மாட்டேன். யாராவது உனக்கு ஏதாவது கொடுத்தா நீயும் அவர்களுக்கு திரும்ப கொடு. யாராவது ஒருத்தர் உனக்கு மரியாதையா பணிவா நடந்துக்கிட்டாங்கன்னா நீயும் அதை பல மடங்காக அவர்களுக்கு திரும்ப கொடு. ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் உன்னை மரியாதை குறைவா அலட்சியமா நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் நீதான் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. நீ ஒருத்தருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அடங்கி ஒடுங்கி பணிந்து போகும்போது அவர்கள் உன்னை அலட்சியமாக மரியாதை குறைவாக நினைப்பார்கள். ஆனா நீ அந்த நேரத்திலேயே கவனமாகி உடனே உன்னுடைய செயல்களை மாத்திக்கணும். நீ எப்போதும் எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா இருக்கிறது சரிதான். ஆனா அதை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட, அதை உணராதவர்களிடம் போய் நீ காட்டினா அவர்கள் சுலபமாக உன்னை ஏமாத்தி அடிமையாக்கலாம் நினைப்பாங்க. நீதான் அப்போது யோசிச்சு நடந்துக்கணும் என் செல்லமே. ரத்த உறவா இருந்தாலும் சரி, மற்ற உறவா இருந்தாலும் சரி, சுயநலம்னு ஒண்ணு அவங்க வாழ்க்கையில வந்துட்டா அப்புறமா சுலபமாக உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மட்டும் முன்னேறி போகணும்னு நினைப்பாங்க. அப்படி யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை செய். எந்த பலனையும் எதிர்பார்க்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஓ நல்ல மனசுக்காகவே நான் உன்னை சிறப்பாய் வாழ வைப்பேன். ஒருத்தருக்கு தேவைன்னு வந்தா ஓடி வந்து உன்கிட்ட தேன் மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க தேவையும் வேலையும் முடிஞ்சு போச்சுன்னா உன்னை திரும்பி கூட பார்க்காம போயிடுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். நீ பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க காரியம் முடிஞ்சு போச்சுன்னா உன்னை யாரோவா நினைச்சிட்டு திரும்பி பார்க்காம போகக்கூடிய சூழ்நிலையும் கூட வந்தாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. ஏன்னா இந்த உலகம் மாறிடுச்சு, இதுல உள்ள மனிதர்களும் மாறிட்டாங்க. எவன் ஒருவன் அடுத்தவரின் பேச்சை உன்கிட்ட வந்து சொல்றானோ பேசுறானோ அதே போல அவன் உன்னை பத்தின விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட போய் பேசுவான்றதை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக தள்ளியே இரு. துளி கூட நீ மன வருத்தம் அடையாதே. உன் வாழ்க்கை இப்போது வேண்டுமானால் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்று நான் செய்யக்கூடிய அற்புதத்தின் மூலமாக இனி வரும் காலங்கள்ல உன் வாழ்க்கை மிகுந்த அமைதி, நிம்மதி, மன நிம்மதியோடையாக இருக்க போகுது. துணிவில்லாமல் கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் நொந்து போய் வாழாதே. உன் வாழ்க்கை முழுவதையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா என்கிட்ட விட்டுடு. இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கதான் செய்வாங்க. ஆனா நீ ஒரே மாதிரி நீயாகவே இருந்துவிடு. உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ இருந்தால் போதும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாறி 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 நடக்கத்தான் செய்வார்கள். நீ எல்லாத்தையும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணுமே தவிர யாரையாவது திருத்துறேன்னு போய் அறிவுரை சொல்லி கெட்ட பெயரை சம்பாதித்து கொள்ளாதே. யாருக்கு என்ன விதியோ அதன்படிதான் அவர்கள் சிறப்பாக காரியம் செய்வார்கள். நீ பாட்டுக
உன் மனசாட்சிக்கு உண்மையாய் நேர்மையாய் நடந்து கொள். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஆளாக இரு. யாருக்காவது எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சினா இது வேணுமான்னு கேட்காத. வேணுமான்னு கேட்பதும் இல்லைன்னு சொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டினா அதை தாராளமாக அவர்களுக்கு அள்ளி கொடு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கையை நான் சீரும் சிறப்பானதுமாக மிக உயர்வானதாக மாற்றி அமைப்பேன். எல்லாமே இனி நீ நினைச்சதை விட நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்து முடியும். அதற்கான என் ஆசீர்வாதத்தை இப்போதே கொடுக்கிறேன்.